ஐ எம் டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி ப்ரஷிங்கில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எப்போவுமே ப்ரஷ் சூஸ் பண்ணுறது ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க, அது மிஸ்டேக். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அதுதான். சாஃப்ட் பிரிசில்ஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப அழுத்தி ப்ரஷ் பண்ணுறாங்க. ரொம்ப அழுத்தி பண்ணும்போது நம்ம பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் லேயரை தின் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம தண்ணி குடித்தா கூட கூச்சத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஜென்டிலாக தான் ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னாலே ஃப்ரண்ட் டீத் மட்டும்தான் சில பேர் க்ளீன் பண்ணுறாங்க. அதுவும் ஹரிசாண்டல் பொசிஷனில் இப்படி பண்ணும்போது நம்ம ஈருக்கு நடுவில் இடுக்கு நடுவுலலாம் க்ளீன் ஆகாது ப்ராப்பராக. ஸோ எப்போவுமே சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணுறதுனால தான் நமக்கு அழுக்கெல்லாம் நம்ம பல்லுக்கு மேலே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ரஷ் பண்ண இம்மீடியட்டாகவே டீ காஃபி எடுத்துக்கிறாங்க. அது பல்லுக்கு மேலே ஸ்டெயின்ஸாக க்ரியேட் ஆகும். என்னென்னா, நம்ம வியர் ஆகிருக்கும், மேலே இருக்க எனாமெல்லாம் சொர சொரன்னு இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு டக்குன்னு நம்ம டீ காஃபி குடிக்கும் போது அது ஸ்டெயினாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம டீ காஃபியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பால் குடிக்கிறதா இருந்தாலும் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம குடிக்கணும். நெக்ஸ்ட்டு எப்போதுமே ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக பேஸ்ட்டு அப்ளை பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது அது ப்ராப்பராக உங்களுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ எப்பொழுதுமே கொஞ்சம் தான் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ப்ரஷ்ஷு ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.